نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله عز وجل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى في آية أخرى من المؤمنين رجال صدقوا ما عاهدوا الله عليه فمنهم من قضى نحبه ومنهم من ينتظر وما بدلوا تبديلا. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமான அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி ஹிஜ்ரி 1447 வருடத்துடைய ரமலானுடைய 3வது ஒற்றைப்படை நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகப்பெரிய மனமகிழ்ச்சியும் ஆனந்தம் ஏற்படுகிறது. நாகூருக்கு நமக்கும் உள்ள தொடர்பு 18 வருடங்களுக்கு மேலாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் ஈமான் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள், இங்கே ஒன்று நிற்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவரும் மீதும் உண்டாகிறார். இணைமிக்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இணைமிக்க இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய வழியுடைய செவிதாழ்த்து கேட்டு நம்முடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்துவது என்பது உணர்மிக்க ஒரு பாக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நபித்தோழர்களை நேசிப்பது ஈமானுக்குட்பட்ட காரியம் என்று சொல்லி தந்திருக்கிறார். என்ன வார்த்தைங்க? எதுக்குட்பட்ட காரியம்? ஹுப்புல் அன்சாரி மினல் ஈமான், ஈமானுக்குட்பட்ட காரியம். நபித்தோழர்களை நேசிப்பது ஈமானுக்குட்பட்ட ஒரு காரியம் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, திருமறை குர்ஆனுடைய சில வசனங்களை நாம் ஓதும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் குறித்து நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். அந்த சஹாபா பெருமக்களை குறித்து நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். அப்படி சொல்லும் போது நமக்கு உள்ளத்தில் ஒரு தேட்டம் உருவாகிறது, ஒரு ஆர்வம் உண்டாகிறது. என்ன அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, என்ன அவருடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு பாடம். மினல் முஃமினீன், இன்று கூட சூரா அஹ்ஸாபில் சில வசனங்களை ஓதினார்கள். அந்த அஹ்ஸாபில் வரக்கூடிய வார்த்தை மினல் முஃமினீன், மூமின்களில் இறை விசுவாசிகளில் ரிஜாலும், சில மனிதர்கள் இருக்கிறார்கள். யார் இருக்கிறாங்க? சில மனிதர்கள். சஹாபாக்களை குறித்து அல்லாஹ் பேசுறார். சதகூ மா ஆஹதுல்லாஹ் அலைஹி, அல்லாஹ்விடத்திலே செய்து கொண்ட உடன்படிக்கையை உண்மைப்படுத்திய மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறார். ஃபமின்ஹும், மேலும் அவர்களில் ஒரு சாரார் இருக்கிறார்கள், மன் கலா நஹ்பஹு, தன் லட்சியத்தை நிறைவேற்றி முடித்தவர்கள் இருக்கிறார்கள். வமின்ஹும், இன்னும் அவர்களில் ஒரு சாரார் இருக்கிறார்கள், மை யன்தலிரு, எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சாரார்களும் இருக்கிறார்கள். ஒமா பத்தலு தப்தீலா, எதுவுமே அவர்களை மாற்றாது, அவர்கள் மாறவும் மாற்றாது என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். அதனாலதான் நீங்கள் ஹதீஸ் சாப்பிடல போய் சஹாபாக்கள் குறித்து நீங்க தேடலில் சொன்னா வருமிக்கவர்கள் 2வது வார்த்தையே வர. வேறு யாராவது பற்றி பேசும்போது இது பலவீனமானவர், இவரு ஹிப்புள்ள பலவீனமானவர் என்று ஏதாவது வார்த்தை வரும். ஆனால் சஹாபாக்களை குறித்து விமர்சனம் செய்யும் போது
எல்லாமே திட்டத்தானவர்கள், வலுவானவர்கள், ஞாபக சக்தி மிக ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க சொல்லி அவங்களை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருகிறது என்று சொன்னால், அன்பானவர்களே, அந்த சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பாடத்தை கற்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்றாங்க. காரணம் அல்லாஹ் சொல்லிவிட்டார், முன்னங்கள் ஒரு சாரார் இருக்கிறார்கள், அவர்கள் ஒரு பிரிவினர் தன் லட்சியத்தை நிறைவேற்றி முடித்து விட்டார்கள், இன்னொரு சில பிரிவினர்கள் அவர்கள் லட்சியத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள், எதுவுமே அவளை மாற்றாது என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்று சொல்லி காண்பிக்கிறார். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கும் போது சொன்னார்கள், அதாவது உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய வேதக்காரர்கள் எப்படி பிரிந்தார்கள் என்றால், அலா சிந்தைன்னு சபையினம் இல்லா, 72 பிரிவினர்களாக பிரிந்தார்கள். இந்த சமுதாயம், என்னுடைய இந்த சமுதாயம் சத்தரிப்பு அலா சலாத்தி சபை 73 பிரிவாக பிரியும். சிந்தானிய சபையின பின்னார், சபோட பின்னார், அதாவது 72 நரகத்தில் போய் சேரும். வாஹிதா பில்ஜன்னா, ஒரு டீம் தான் சொர்க்கத்தில் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு, ஒஹியல் ஜமா, அதர் பிரார்த்தனால் அடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டமைப்பு என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். வேறு விவாதத்திலே அந்த கூட்டம் யார் என்று சஹாபாக்கள் கேட்டபோது, மா அன அலைஹி வஸஹாபி அல்யோம், இன்றைய நாளில் நானும் என் தோழர்களும் எதில் இருக்கிறோமோ அவ்வாறு இருப்பவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை சேர்த்துக் கொண்டார்கள். நானும் என் தோழர்களும் எதில் இருக்கிறோமோ அதில் இருப்பவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களை இணைத்து பேசினார்கள். ஆமனும் என்று திருமலை குர்ஆன் பேசினால் அன்று அங்கு யார் வருவார்கள் என்றால் சஹாபா பெருமக்கள் வருவார்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் தொழுவிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய முகங்களை கழுவுங்கள் என்று ஃபர்ஸ்ட் கட்டளை சஹாபாக்கள். அதற்கப்புறம் தான் அந்த கட்டளை நமக்கு வந்தது என்பார். ஃபர்ஸ்ட் கட்டளை அவர்களுக்கு வந்து ஆமனும் என்று எங்கெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறதோ உலகங்கள் ஹதீஸிலே சொல்லி பாடத்தை சொல்லித் தருவார்கள். எங்க ஆமனும் என்று அழைக்கப்பட்டவர்கள் யார் என்றால் சஹாபா பெருமக்கள் என்று சொல்லி திருமலை குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறது. இவ்வாறு அந்த அழைக்கப்பட்ட அந்த ஓசை அவர்களை நோக்கி அழைக்கப்பட்டு சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன உடனே அவங்களுடைய வாழ்க்கை மிக அழகான அற்புதமான ஒரு வாழ்க்கையாக மாறியது என்றார்கள். அதிலே குறிப்பாக நாம் இன்றைய தினம் பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சாதி இருக்கிற நேரத்தை இன்ஷா அல்லாஹ் இயன்றவரை நாம் முக்கியமான செய்திகளை அவரை பற்றிய செய்திகளை நாம் அறிவிக்கிறோம். சொர்க்கத்திற்காக வேண்டி வாக்களிக்கப்பட்ட 10 நபித்தோழர்களில் ஒருவரான அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி நாம் பார்க்க போகிறோம். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு எப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்? யாருக்காவது தெரியும்? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்? ஆரம்ப கட்ட 8 நபர்கள், ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய 8 நபர்கள் ஒருவராக இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை தழுவி, அதுவும் அவர் இயற்கையிலேயே அவருக்கு மதுபானமும் பிடிக்காது. அவங்க இஸ்லாத்தை தழுவதற்கு முன்பாகவே எப்படி அபூபக்கர் எல்லாம் இருந்தாங்களோ அந்த மாதிரி இருந்தவர் தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் இஸ்லாத்தை தழுவி அதற்கு பிறகு இஸ்லாத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி அந்த நேரத்திலே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் அபிசீனியாவை நோக்கி போன அந்த 12-13 பேர்ல அவரும் ஒரு ஆளாக தன்னை இணைத்துக் கொண்டு முதலாவது அபிசீனியா பயணத்துல அவரும் இருக்கிறார். 2வது அபிசீனியா பயணத்துல 82 பேர் போறாங்க. அதுக்குள்ளேயும் இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் இடம்பெறுகிறார். ஒரு பயணம் என்பது முக்கியமா அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி அந்த முஹாஜிர்கள் ஹிஜ்ரத் செய்யக்கூடிய அந்த பயணம் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி தூய உள்ளத்தோடு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமத்து தௌஹீதை புரிந்து நீங்க கிளம்புகிறது அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பயணத்தை மேற்கொண்டு சென்று அந்த நேரத்திலே இஸ்லாத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு துடித்தார்களே, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாம் சாதாரணமாக கருதிவிடக்கூடாது என்பானவர். இந்த செல்வ வளமுள்ள மக்கள் எல்லாம் பலரும் இன்று நல்ல தியாக மனப்பான்மையோடு மாஷா அல்லாஹ் நிறைய செய்யறாங்க. சுப்ஹானல்லாஹ். சில நேரங்களில் செல்வ வளமுள்ள மக்களுக்கு ஏதாவது சில செய்திகள் எச்சரிக்கை செய்யப்படும் போது துக்கத்தில் ஆழ்ந்து விடுகிறார்கள். என்னடா இது மறுமை நாள்ல கடுமையான விசாரணையா? என்ன நான் கொஞ்சம் பண காசு கொண்டிருந்தா இவ்வளவு பெரிய கஷ்டப்படணுமா?
விசாரணை கடுமையாகுதா, என்ன பண்றதுன்னு தெரியலையே, மறுபடியும் அல்ல எப்படியெல்லாம் தண்டிப்பான்னு தெரியலையே, குத்துபா கேட்கும் போதெல்லாம் உங்களுக்கும் இன்னும் அச்சம் அதிகமாக கொண்டே இருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சம் சொகுசா அல்ல எனக்கு எல்லா வளங்களையும் கொடுத்திருக்கிறான், இந்த மாதிரி நேரத்துல நம்ம என்றதை நம்ம அல்லாவுக்காண்டு நான் செஞ்சு என்னுடைய தேவைகளை நான் நிறைவேற்றி வாழ்கிறேன் என்று செல்வ வளம் உள்ளவர்கள் தன்னைத்தானே ரொம்பவும் பலகீனப்படுத்தக்கூடிய சில மக்கள், அல்லாஹ் அருள் புரிந்த அந்த சில மக்கள் கொஞ்சம் தன்னை பலகீனப்படுத்திக் கொண்டு அல்லாஹ்வுக்கு எப்படி போய் நான் பதில் சொல்ல போறேன், எப்படி பதில் சொல்ல போறேன், நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் என்பார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவருடைய வாழ்க்கை பாருங்க. அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சுப்ஹானல்லாஹ், மாஷா அல்லாஹ், அவருடைய வாழ்க்கை அவ்வளவு தூய்மையான ஒரு வாழ்க்கை, ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கை என்பான. ஒரு செல்வந்தரால் இப்படியெல்லாம் வாழ முடியுமா, ஒரு செல்வந்தரால் இப்படியெல்லாம் வாழ முடியுமா, இப்படியெல்லாம் இந்த மார்க்கத்திற்கு மிகப்பெரிய வளை சேர்க்க முடியுமா என்ற அளவுக்கு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர் வாழ்ந்த வாழ்க்கை இருக்கிறத ஒவ்வொரு கட்டத்தையும் நம்ம மேலெல்லாம் நம் மனதிலே மிகப்பெரிய ஒரு பசுமரத்தாணியாக அது பதிய வேண்டும் என்பார்கள். சாதாரணமா நாம் விட்டு செல்ல முடியாது. நான் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று அவர்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள். அம்மானவர்கள் காத்துக் கொண்டிருந்த 1 வருடம் 2 வருடம் இல்ல, அழகான எல்லா போர்களுக்குள்ளும் வந்துட்டு போயிருக்கிறார். பத்ர் களத்தை சந்தித்தவர், உஹது களத்தை சந்தித்தவர், பல்வேறு போர்களை சந்தித்த ஒரு உயர்ந்த ஒரு நபித்தோழர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள். அதுவும் பார்க்க என்று சொன்னால் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஒரு இஹ்லாஸான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் என்பார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறான், லில் ஃபுகராயில் முஹாஜிரீன் அல்லதீன என்று வரக்கூடிய அந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹாஜிர்களுக்கு என்று சொல்லி போரில் அவர்களுக்குரிய அந்த பங்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அவர்கள் அந்த மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி உபரித்து பயணத்தை மேற்கொண்டார்கள். எதுத்தகுன பவனம் இனவாயு வருவானா, அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேணும், அல்லாஹ்வுடைய திருப்தி வேணும், அல்லாஹ்வுடைய அருள் வேணும், அல்லாஹ்வுடைய திருப்தி வேணும். இந்த 2 மட்டுமே மையமாக வைத்து மதீனா நகரை நோக்கி அவர்கள் பயணித்தார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறார். அவர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் உதவி செய்திருக்கிறார்கள். உலாய்க்க ஒன்றும் சாதிக்கும் இவர்கள் வாய்மையாளர்கள் என்று விஜயத்து செய்த மக்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு சிலாகித்து பாராட்டுகிறான் என்பார்களே. மக்கா நகருக்கு போகும்போது, மதீனா நகருக்கு போகும்போதெல்லாம் நம்முடைய மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பகுதியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அடிக்கடி தருகிறார். சுப்ஹானல்லாஹ். அந்த மக்கா பகுதிக்கு போகும்போதும் மதீனா நகருக்கு போகும்போதும் இது போன்ற நபித்தோழர்களை பற்றியெல்லாம் நினைவு வரக்கூடிய சிந்தனைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வப்போது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஈமானிய அடையாளம். அல்லாஹ்வுடைய சின்னங்களை யார் மதிக்கிறார்கள், இறைவனுக்கு உட்பட்டது என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறார். அல்லாஹ்வுடைய சின்னம், அதே அரஃபா அல்லாஹ்வுடைய சின்னம், சஃபா மர்வா அல்லாஹ்வுடைய சின்னம் என்று அல்லாஹ்வுடைய சின்னங்களை யார் மதிக்கிறாரோ அது இறைவனுக்குரிய காரியம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறார். அந்த நினைவுகள் எல்லாம் அந்த பகுதிகளை பார்க்கும் போதெல்லாம் அந்த மக்கள் வாழ்ந்த வாழ்க்கையிலே அப்படியே கண்ணீர் மழையில் நனையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இன்று நானும் நீங்கள் முஸ்லீமாக கலிமத்து தௌஹீதை பேசிக்கொண்டு சுருக்கில்லாமல் தூய்மையான வாழ்க்கையை வாழ்கிறோம் என்றால் ஒவ்வொரு நபித்தோழரும் அதுக்காக உயிர் எடுத்திருக்கிறார்கள் அன்பான அவர்கள். அதை நாம் மறந்துவிடக் கூடாது, நன்றி என்ற சமுதாயமாக இருந்துவிடக்கூடாது. ஏதோ ஒரு காப்பியத்தில் வந்து கதாநாயகர்கள் போன்றவர்கள் நம்மவர்கள் தூய்மையான வாழ்க்கை எவனாலும் அதை குறை சொல்ல முடியாத அளவுக்கு வரலாற்றிலே அழுத்தம் திருத்தமான பதிவை செய்துவிட்டு அவர்கள் அல்லாஹ்விடத்தை சென்றிருக்கிறார்கள். சாதாரண சமுதாயம் அல்ல இஸ்லாமிய சமுதாயம் என்பது நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பானவர்கள், ஏதோ அவர்கள் தொப்பி வைத்திருப்பார், தாடி வளர்த்திருப்பார், பள்ளிவாசல் சுடுபட் பயன்படுறாங்க, அதெல்லாம் கிடையாது. அதுக்கும் மேலாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பரவச் செய்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்து தோளோடு தோள் கொடுத்து தீனை நீங்க வளர்த்துங்க தூதரே, உங்களோட நாங்க சப்போர்ட் பண்றோம், உங்களை நாங்க காப்பாற்றுறோம், அரவணைக்கிறோம், எல்லா வகையிலும் பக்கபலமா இருப்போம் என்று இந்த நபித்தோழர்களுடைய அர்ப்பணிப்பை நாம் மறந்து விடக்கூடாது. அன்பானவர்கள், அதிலே நாம் பார்க்க வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், இன்று நிறைய செய்திகள் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நல்லல்லால் அன்பானவர்களே, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையிலே நாம் பெற வேண்டிய ஒரு உணர்மிக்க ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், கல்யாணம் முடித்த பின்னாடி
மனைவியை நல்ல விதமாக வாழ வைத்து நாம் கண் மூடும் போது மனைவி கடன் இல்லாத நிலையில மனைவிக்குரிய கண்ணியத்தோட நம்ம கண்ணம் போடு நம்ம இன்று கல்யாணம் திருமணம் முடிக்கிறார்கள், வாழ்கிறார்கள், மாஷாஅல்லாஹ் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் என்று ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனோம்னா அப்படியே தலையீடா மாறி விடுகிறது. ஒன்று ஆண் அங்கே மரபு மீறி விடுகிறார், அல்லது பெண் மரபு மீறி விடுகிறார், அல்லது சில பெண்கள் கஷ்டப்படுத்தப்படுகிறார்கள். இங்குள்ள சூழ்நிலை நமக்கு தெரியவில்லை. அல்லாஹ் அருள்ந்த மக்களை தவிர சிலர் தன்னுடைய மனைவிய கஷ்டப்படுத்தக்கூடிய நிலையிலேயே, வேதனைப்படுத்தக்கூடிய நிலையிலேயே வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு போய்விடுகிறது. அந்த துக்க நிலை அப்துல் ரஹ்மான் கவுஃபுல்லாவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அழகான ஒரு பாடத்தை படிக்க வேண்டும். அந்த நேரத்துல வந்த உடனே சாதின் ரபி அவரை நிசல்லாவை அழைத்து, அப்துல் ரஹ்மான் கவுஃபுல்லாவை அழைத்து, ரெண்டு பேரும் சிநேகமா இருக்கின்ற உடனே அவர் சொல்றாரு, சொத்து இந்த மதியனாலேயே சொத்துல நான் தான் பிரியாளுங்கிற சாதின் ரபி எல்லாரும் சொல்றாங்க, நான் வேணா பாதி அப்படி சரி பாதி பிரித்து உங்களுக்கு தர எடுத்துக்கீங்க, மனைமார்களை ஒருத்தர் உங்களுக்கு விரும்புற பெண்ணை சொல்லுங்க, நான் தலை சொல்றேன், அந்த பெண்ணை நீங்க மனம் முடிச்சுட்டீங்கன்னு சொன்ன உடனே எனக்கு அதுல எல்லாம் தேவை கிடையாதுங்கிற யாரு அப்துல் ரஹ்மான் நோக்கல, அதுல எனக்கு லாஹாஜத்துல எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, எனக்கு துல்லனி அல்ல சூப், எனக்கு கடத்தல் எங்கிருந்து காட்டுங்க முதல்ல அப்படின்னு உழைப்பை மையமாக வைத்து கடத்தல் காட்ட சொல்ற. எல்லாத்தையும் மக்களை விட்டுட்டு வந்துட்டாரு, கடத்தருவை காட்டுங்கிறாங்க. கடத்தருவை காட்டினவங்க போய் உழைச்சி அன்னைக்கு கொஞ்சம் ரொட்டியோ நெய்யோ அல்லது வேற பொருளை வாங்கி அதை லாபகரமான ஒரு பொருளாக கொண்டு வர்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஒரு காலகட்டத்தில் பார்க்கும்போது, என்ன அப்துல் ரஹ்மானே அந்த மஞ்சள் கரப்பட்டிருக்க ஆடையில சொன்னோம்னா, நேற்று எனக்கு நிக்கவாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்படியா யாரு அப்படிங்க, அன்சாரியில் ஒரு பெண்ணை தான் மனம் கொடுத்தேன். அப்புறம் என்ன மகள் கொடுத்தேன், ஒரு குண்டு மணி அளவுக்கு தங்கத்தை நான் அந்த பெண்ணுக்கு மகரா கொடுத்தேன் அப்படின்னு அவளையும் மரபு சாஸ்திரி அப்துல் ரஹ்மானே ஒரு ஆட்டையாவது வலிமா விருது கொடுக்கலாமே என்று அதிகமாக சொல்லாத வித்தோடு சொல்கிறாங்க. இதை வைத்துத்தான் வலிமா விருந்தை நாம் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அன்பானவர் அப்போ அந்த வாழ்க்கையில் அவர் எப்படி வாழ்ந்தார், கடைசியாக அவர் மரணிக்கும் போது 4 மனைவிமார்கள், அன்பானவர்கள் 4 மனைவிமாரை விட்டுட்டு போறாரு. அதை விட்டுட்டு போகக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள் என்னவென்று சொன்னால் 32 லட்சம் தீனார், 32 லட்சம் தீனார எடுத்து அதை மனைவிமார்களுக்கு 8 பங்கு எடுத்து பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மரணத்திற்கு முன்னால் இப்ப 75வது அல்லது 74வது வயதுல மனைவிமார்களுக்கு எந்த விதமான குறையில்லாத வாழ்ந்துட்டு போறாருன்னா எவ்வளவு பெரிய கண்ணியமான வாழ்க்கை மாறாரு. அங்க மனைவிமார்களுக்குரிய ஹக்கை நிறைவேற்றுகிறார், மனைவிமார்களுக்குரிய ஹக்கை நிறைவேற்றுகிறார். அன்பானவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னார், அன்பானவர்கள் நெசல்லாருக்கு நம்மளோட அப்துல் ரஹ்மானே நீங்க போங்க, இந்த பகுதிக்கு போங்க, இந்த பகுதிக்கு போங்க, அந்த மக்கள்கிட்ட போய் தாவா பண்ணுங்க, நல்ல விதமா தாவா பண்ணுங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா அவங்கள்ட்ட போர் கொடுக்கணும் அப்படின்றோன்னா அப்துல் ரஹ்மான் கவுஃபுல்லாவை போய் அல்லாவுடைய ஹக்கு என்னங்கிறத அழகான முறையில் அதுலேயும் அந்த அங்க இருக்கிற ஒரு குரூப்புடைய தலைவன் கிறிஸ்தவரா இருக்கிறான், இஸ்லாத்தை கடுமையா எதிர்த்துட்டு இருக்கிறான், என்ன செய்யறதுன்னு புரியல. அப்துல் ரஹ்மான் கவுஃபுல்லா அவர்கள் போறாங்க. அழகான 3 நாட்கள் அங்கு இருந்து அல்லாஹ்வை பற்றிய அகத்தை எல்லாம் அழகான எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைத்து தாவா செய்து அவருக்கு இஸ்லாம் அவருக்கு அந்த கிறிஸ்தவ பாதுகாப்பு இல்ல நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் சொல்லுங்க சொல்லி இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய டீம் எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து நான் ஏற்றுக்கிட்டேன், உங்களை ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. சில பேர் அதெல்லாம் முடியாது, நான் வேணா ஜிப்யாவில் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி தன் கூட்டத்தை அந்த மனிதர் இஸ்லாத்திற்குள் கொண்டு வருகிறார். இந்த தாவா வேலை அப்துல் ரஹ்மான் கவுஃபுல்லாஹ் செய்கிறார். அந்த மனிதர் சந்தோஷத்தில் பூத்து குலுங்கி என்ன பண்றாருன்னா, எங்க குடும்பத்திலிருந்து ஒரு பெண்ணை அவங்களுக்கு மனமுடிச்சு கொடுக்கிறார் சொல்லி அப்துல் ரஹ்மான் கவுஃபுல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பெண்ணை அவர்கள் மனமுடிச்சு கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய வீரியமான பிரச்சாரம். லா இலாஹ இல்லல்லாஹ் வமா அர்சல்னா மின் கப்லிக மின் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன். உமக்கு முன்னால் நாம் அனுப்பி எந்த ஒரு தூதராக இருந்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமத்து தௌஹீதை எடுத்துக் கொள்வதற்குத்தான் நாம் அனுப்பி இருக்கிறோம், என்னையே நீங்கள் வணங்க வேண்டும், தௌஹீது உலூஹிய்யாவை நிலைநாட்ட வேண்டும், அதற்குத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நபி அந்த வேலை செய்கின்றன. இவர் அந்த வேலை அப்துல் ரஹ்மான் கவுஃபுல்லாஹ் அந்த வேலையை அழகான முறையில் செய்து அந்த ஒரு பெண்ணையும் அல்லாஹ்
நிக்கா செய்துவிட்டு வாழ்ந்து அந்த வாழும் காலத்து இறுதி கட்டத்துல சொத்து அழகான முறையில நீங்க பங்கிட்டு கொடுத்துருங்கன்னு கொடுத்துட்டு போறாரு. நான் எவ்வளவு பெரிய நல்ல வாழ்க்கையை அந்த மனிதர் வாழ்ந்திருப்பார். அன்பான வாக்கு மிசா சதுக்காத்து நிகழா என்ற வார்த்தை கட்டுப்பட்டார். வலிமா விரும்பில் கட்டுப்பட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அப்துல் ரஹ்மான் இப்னு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹுடைய மரணத்திற்கு முன்பாக மரணித்து விடுகிறார். அப்படிப்பட்ட மனிதர் எந்த ஒரு வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு தாவா செய்வதில்லை என்று சுணக்கம் காட்டி பலவீனமான நிலைக்கு போய் கொண்டிருக்கிறார். அன்பானவர்கள், ஷிர்க் தலை தூக்கி கொண்டிருக்கிறது. பலரும் பல நேரத்துல பார்த்தோம் என்றால் ரீல்ஸ்ல எல்லாம் சர்வ சாதாரணமாக ஷிர்க்வாதியை மீண்டும் 35 வருடங்களுக்கு முன்னால் இந்த நிலைமை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். காப்பாற்றுவது மக்களை இன்னும் ஷிர்க் மாபெரிய அநியாயம். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற இந்த பள்ளியில சிவா மரத்தார் தெருவில் அல்லாஹ் ஒரு இறையிலத்தை நமக்கு வந்து பழகியிருக்கிறார். 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இறையிலம் இருந்ததா என்று சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது. அன்பானவர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஸ்ஜிது தௌஹீதை தந்த அந்த வரலாற்று பின்னெல்லாம் நிறுத்தி பார்க்கும் போது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுடைய தாவா பணி அன்று வாழ்ந்த மக்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரஹ்மத்துல்லாஹ் ஷேக் அவங்க ஞாபகத்துக்கு நீங்களும் ஞாபகம் இல்லை, ஷேக் கமாலுதீன் மதி அவங்க ஞாபகப்படுத்துவார். இந்த மாதிரி இந்த பகுதியில் இதெல்லாம் படிச்சிருந்தாங்க. இந்த பள்ளி கட்டுமான பணி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்படி கண்ணீர் கடல்ல சுபஹானல்லாஹ் நாகூரில் மஸ்ஜிது தௌஹீத் அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி முதலாவதாக தமிழகத்தில் போடப்பட்ட மாநாடு, இந்த நாகூரில் போடப்பட்ட மாநாடு. யோசிச்சு பாருங்க அன்பான, அந்த தாவா களம் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் தாவா களத்தை அழகா யூஸ் பண்ணிட்டாங்க. எந்த அளவுக்கு தெரியத்தோட மார்க்க வெறும் பணங்காசு மட்டும் என்கிட்ட இல்ல, எனக்கு குரான அழகான முறையில அவரோட சின்ன வயசு உண்டாபாஸ் அவர்கிட்ட போய் உட்கார்ந்து பாடம் பிடிச்சிருக்கிறார். அன்பான அவர்களே, திருமலை குரான் பாடத்தை அவரை விட சிறிய வயதில் இருக்கக்கூடிய தோழர்கள் போய் அமர்ந்து பாடம் எடுத்திருக்கிறார். நான் தாவா களத்துல மின்ன வேண்டும், இடத்தில் வேலை கொடுக்கப்பட்ட தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. மார்க்கத்தை தாவா செய்வதில் மும்முனைப்போடு செயல்பட வேண்டும் என்கிற அப்துல் ரஹ்மான் எவ்வளவு பேர் செயல்பட்டார்கள். இன்று நமக்கு நாலேஜ் இருக்குதா இல்லையா, அறிவு இருக்குதா இல்லையா, டேலண்ட் இருக்கா இல்லையா, இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி தாவா பண்ண முடியுமா முடியாதா, மாற்றுவாத மக்களுக்கு தாவா செய்ய வேண்டுமா இல்லையா, கட்டாய பொறுப்பு இல்லையா, அதை நாம் நம்முடைய தலைமையை சுமத்திக் கொள்ள வேண்டுமா இல்லையா. அன்பானவர்களே, அவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு அப்துல் ரஹ்மானின் அவர்கள் ஏற்று சமூகத்தை நலம் நாடினார் என்றால் நாம் அந்த நலம் நாடுவதற்கு நாமிக்கலாமா அன்பானவர்கள், எவ்வளவு பெரிய விஷயம் அன்பானவர்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அப்துல் ரஹ்மானின் அவருடைய வாழ்க்கை நாம் பாடமாக கிடைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்கள், தமிழ்நாடுடைய காலத்திலே இது போன்ற பாடங்களை மனதில் வைத்துக் கொண்டு வாழ்நாளெல்லாம் தொட வேண்டும், மறந்துவிடக்கூடாது. நாம் அதற்கடுத்த நாம் பார்த்தோம் என்றால் அப்துல் ரஹ்மானின் அவர்கள் உமையா இந்த ஹலப் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்துடைய பரம எதிரி. அந்த பரம எதிரியோட ஒப்பந்தம் ஆரம்பத்துல இதற்கு முன்னாடி ஒப்பந்தம், மக்கள் இருக்கிற சொத்தையெல்லாம் நீ காப்பாற்றணும், குடும்பத்தை நீ காப்பாற்றணும், மதீனாவில் இருக்கிற உமையா இந்த ஹலப்பை சொத்தையும் பொருளை நான் காப்பாற்றுவேன் என்று 2 பேரும் அக்ரிமெண்ட் போடுறாங்க. அக்ரிமெண்ட் போடும்போது அப்துல் ரஹ்மான் அப்படின்னு எழுதுற கையெழுத்து போறாரு. எனக்கு ரஹ்மான் எல்லாம் தெரியாது, பழைய பேரை போடு, அப்ப அப்துல் என்ற அந்த பேரை போடுங்கன்னா அப்துல் அம்ரு சொல்லி அவர் அந்த கையெழுத்துக்காக போடுற. இந்த மாதிரி நேரத்துல அங்க பதில் களத்துக்கு பதில் களத்துக்கு வந்த உடனே இவர் உஷாராகிறார். அப்துல் ரஹ்மான் மக்கள் எல்லாம் குங்கிட்டு இருக்கிற நிலைமையில எப்பயாவது இந்த உண்மையா இருந்த களத்தில் நான் ஒப்பந்தம் போட்டிருக்கிறத காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இரவு நேரத்துல அப்படியே போற அவரை கூட்டிட்டு போய் பாதுகாப்புங்கிறக்காண்டி எடுத்துட்டு போற. கொஞ்சம் உடம்பு உண்மையா இருந்த கிளம்பு கொஞ்சம் உடம்பு. இந்த மாதிரி நேரத்தில் பிலால் எல்லாம் பாத்துறாங்க, என்னுடைய எஜமானாச்சு, அவனை விட்டா நான் தப்பிக்க முடியாது, அவன் கதையை க்ளோஸ் பண்ண அந்த போறாரு, வாங்க உண்மையாவின் கலப்பு அதாவது இருக்கிறா, வாங்க போலாம். உண்மையாவின் கலப்புடைய மகன் அதை கொஞ்சம் இடையில கொண்டு வந்து எப்படியாவது சமாளிக்கலாங்கிறதுல இந்த அன்சாரி தோழர்கள் உண்மையாவின் கலப்பு உடைய மகனை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. போயிட்டே இருக்க அப்துல் ரஹ்மான் அவர் கொடுத்த வாக்குறுதிக்காக வேண்டி உண்மையாவின் கலப்பை படு உன்னால நான் படுத்துறேன்னு சொல்லிட்டு படுக்க போட்டு உண்மையாவின் கலப்பு மேல அப்படியே அப்துல் ரஹ்மான் அவர்கள் படுக்கிறார்கள். அன்சாரி தோழர்கள் வாள் எடுத்து உள்ள ஒரு சொருவு சொருகிறார். உமையாபின் கலப்பை உள்ள ஒரு சொருவு சொருகி உமையாபின் கலப்பை கதையை முடிச்சிடுறாங்க. அப்துல் ரஹ்மானின் அவர்களுடைய கால் அந்த நேரத்துல சரியான ஒரு காயமாகி கடைசருக்கு நொண்டி நடக்கிறாங்க.
அந்த வடிவ பிற்கால கட்டத்துல பாருங்க, பதில் போர் நேரத்துல எனக்கு நடந்த இது விளைவுன்னு சொல்லிட்டு அப்துல் ரஹ்மான் இப்னு அவர்கள் அந்த காலுடைய வெட்டுப்பட்ட பகுதியை அந்த வடிவை காட்டுகிறார் அன்பானவர். ஒரு வாக்குறுதி நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை காப்பாற்றுக்காக அங்க கொடுக்கல, ஒரு இஸ்லாத்தின் மார்க்க அல்லாத ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அல்லாஹ் கேட்பான், இயன்ற வரைக்கும் போராடி காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணாரு, காப்பாற்ற முடியல. அந்த நேரத்துல அவங்க வாக்குறுதியை நிறைவேற்றணுங்கிறதுல எந்த அளவுக்கு மும்முனைப்போடு இருந்திருக்கிறார் அப்துல் ரஹ்மான் அவர்கள். மார்க்கம் உண்மைப்படாத அந்த காலகட்டத்துல எந்த அளவுக்கு அவங்க தர்பியத்தோ பக்குவத்தோடு இருந்திருக்கிறாங்க. இந்த பாடத்தை படிக்க மாணவர்கள், நான் ஒரு சகோதரன் வாக்கு கொடுத்துட்டா கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை முன்முனைப்போடு இருக்க வேண்டும். சகோதரன் நீ கேட்டதற்கு முன்னவா அந்த பொருளாதாரத்தை கொண்டு கொடுத்துறேன், என் மகனுக்காகவே நான் பொருளாதார தேவைத்தை வச்சிருந்தேன், வியாபாரத்தை கொடுத்துட்டேன், என்னுடைய டைமுக்கு நீ தரணும், நான் கொடுத்துறேன், நான் போன் ஆஃப் பண்ண மாட்டேன், அதை கட் பண்ண விட மாட்டேன், பிளாக் பண்ண மாட்டேன், இந்த உங்களுடைய பொருளாதாரம் 2 லட்சம், இந்த உங்களுடைய பொருளாதாரம் 2 லட்சம் என்று தந்து விட வேண்டும். வெளிநாட்டுல வாழ்ந்து நம்முடைய ஒரு சகோதரர், பாசத்துக்குரிய ஒரு சகோதரர் போன் பண்றாருங்க, போன் பண்ணி சகோதரா பாரில இருந்து பணம் கொஞ்சமாக அனுப்பிச்சு வச்சு சகோதரா இந்த கோவை பகுதியில தான் அவர் இருக்கிறதா கேள்விப்பட்ட 11 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு எங்க போனாலும் தெரியல, இதை கண்டுபிடிக்கணும் பாருங்க. இவ்வளவு உழைப்பு பாரில கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை கொடுத்துட்டு பணம் அந்த 11 லட்சம் ரூபாய் கொடுக்காம நாள் எஸ்டேட் வியாபாரத்தை போட்டு ஏதாவது செய்வாருன்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஏமாற்றம், அவர் இருக்கிறாரு, அலையிறாரு, கஷ்டப்படுறாரு. சுபஹானல்லாஹ், ஒரு தொகையை வாங்குவது கொடுப்பது வாக்குறுதி எந்த அளவுக்கு அல்லாஹ் திருமறைக்குறாங்க. வாக்குறுதி மறுமையினால் விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். மறுமையால பயப்படுறவங்க, அல்லாஹ் பயப்படுறவங்க வாக்குறுதி விஷயத்தில் கவனமா இருக்க வேண்டும். அப்துல் ரஹ்மான் ஒரு காசு தானே, செத்து போட்டு என்ன ஆய்வு போட்டு சொல்லாம இயன்றவரை அல்லாஹ் விசாரிப்பான் என்பதற்காக வேண்டி கையெழுத்து நான் போட்டு கொடுத்திருக்கிறேன், எனவே நான் கவனமா இருக்கணும்னு சொல்லி அந்த வாக்குறுதி உண்மையா இருக்கிறது என்பதற்காக போராடி கொஞ்சம் விசாரித்து ஊருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும், இருந்தாலும் கடைசி வரை போராடுகிறார் என்று சொன்னால் அந்த வாக்குறுதிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தார் அப்துல் ரஹ்மான். நான் யோசித்து பார்த்தேன், எந்த அளவுக்கு நான் வாக்குறுதி விஷயத்தில் குழந்தோடு இருக்கிறோம், பக்குவத்தோடு இருக்கிறோம், தக்குவாவோடு இருக்கிறோம் என்பதை நான் பாடம் படிக்க வேண்டும். அன்பானவர்கள், நான் மறந்து கூட ஒரு வாக்குறுதி, சின்ன பிள்ளைக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தா கூட இயன்றவரை காப்பாற்ற வேண்டும் என்பதில் நான் கவனத்தோடு. காரணம் முஸ்லிம்கள் ஈமான்தாரிகளை பொறுத்தவரை அவரை வாக்குறுதி கொடுத்தால் காப்பாற்றுவார்கள் என்ற ஒரு நிலையில் நாம் வாழ வேண்டும் என்பார்கள். எந்த ஒரு நேரத்திலும் வாக்குறுதி கொடுப்பதிலே நாம் எல்லை மீறி விடக்கூடாது. அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடுங்கி வாழ்வதற்கு நாம் தயாராக வேண்டும் என்பார்கள். பொறுமைத்தனம் என்பது நம்ம இடத்துல வந்துவிடக்கூடாது. தொழுகை விஷயத்திலே தொழுகை தபூக் ஒரு நேரங்க, எப்பவுமே தபூக் ஒரு நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குருவான இடத்துக்கு போறாங்க, போய் கழிவு தேவை நிறைவேற்றுறாங்க. ஒரு நபித்தோழர் கூடவே போறாரு, ஒழுங்கு தண்ணி எடுத்து கொடுக்குறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுங்கு செய்யறாங்க. அவங்க சட்டை கழுத்து போய் அது ரொம்ப டைட்டா இருக்குது, அப்போ உழுக்க மேல இருந்து அதை கழட்டிட்டு ஒழுங்கா செஞ்சு முடிச்சுட்டு ஆத்மாப்படுத்திட்டு வரும்போது இந்த தொழில் வச்சுட்டு இருக்கிறாங்க. யாருங்க? அப்துல் ரஹ்மான் தொழில் வச்சுட்டு இருக்கிறார். மக்கள் பின்னாடி இருக்கிறாங்க. ஒரு ரக்காத்து முடிஞ்சாச்சு, மக்கள் சலசலப்பை ஏற்படுத்துறாங்க, சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ்ங்கறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டி நீங்க தோழர்கள் அப்துல் ரஹ்மான் தோழரை சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல் ரஹ்மான் வெளியில பின்னாடி தொடராங்க. ஒரு ரக்காத்து எழுந்து நின்று அந்த தொழுகை பதிலுடைய தொழுகையை முழுமைப்படுத்திவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அப்துல் ரஹ்மான் வந்து நீங்கள் செய்வது சரிதான், தொழுகையை பிற்படுத்தாமல் நீங்கள் முற்படுத்திய காரியம் சிறந்த காரியம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அப்துல் ரஹ்மான் அவர்களை பாராட்டுகிறார்கள் என்று சொன்னால், திருமறை குரானை பகிர் நேரத்தில் குரானை அழகான முறையில் ஓடுவதற்கு தயாராகி இமாமத்தை செய்வதற்கு ஒரு பதிவுள்ள மனிதராக அப்துல் ரஹ்மான் அவர்கள் தயாரானார் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தெரியாம செஞ்சீங்க, கூடாதுங்கிறதுல கவனமா இருந்தீங்க தெரியலாம் என்று மனுஷல்லாக உற்சாகப்படுத்தியார் அவர்கள் செயலை என்று சொன்னால், எந்த அளவுக்கு அந்த தொழுகை நிறுத்தி நிதானமா அழகா தொழுதிருப்பார் அன்பானவர்கள். இன்று நான் நம்முடைய தொழில் எந்த அளவுக்கு கவனமா இருக்கிறோம், எந்த அளவுக்கு ஆடை சரி செய்வதிலே கவனமா அதிகரித்து விடுவது, அல்லது போனை பார்த்து கொண்டே யாருக்கு போற யார் அழைக்கிறார் என்று சொல்லி அதை திருப்பி வைப்பதற்கு மனசெல்லாம் போய்விடுகிறது. ஒரு தூவிற்கும் அம்பாளுக்கும் பல அம்மாவுக்கும் அங்கு இருக்கிறீங்களா, உங்களுடைய குழந்தை செல்வமோ உங்களுடைய பொருட்களோ அல்லாவுடைய சிந்தை விட்டு உங்களை திசை திருப்ப கூடாதுன்னு நல்லா சொல்லி காமிக்கிறான். நான் திசை திருப்ப மாட்டேன், கண்ட்ரோலா இருப்பேன். முனாஃபிக்கள் தொழும்போது சோர்வுகளா நிற்பாங்க, இல்ல நான் தர்பியத்தை கரெக்டா நிற்கிறேன், அல்லாஹ் வந்து ரமலான் மட்டுமல்ல எல்லா காலத்திலும் நான் தேர்தலோடு இருக்கிறேன்.
ஒரு கருவியத்தை நாம் படிக்க வேண்டும் அன்பானவர்களே. அப்துல் ரஹ்மான் பவுத் அவர்கள் ஒரு கூட்டம், தபூக் போரிலே மிகப்பெரிய ஒரு கூட்டம், மக்கள் எல்லாம் திரண்டிருந்த கூட்டம், அந்த கூட்டத்திற்கு இமாமத்தை செய்கிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஒருமிக்க ஒரு ஹிஸ்மிலே குவத்துள்ள மனிதராக அப்துல் ரஹ்மான் பவுத் இருந்திருப்பார்கள். இன்று நாம் எந்த குரான் என்பது உங்களுக்கு குரல்களால் குரானை அளவுபடுத்துங்கள் என்று ரலியல்லாஹு தஆலா சொன்னார்களே, எத்தனை பேர் அதை அமர்ந்து ஓதுகிறோம். அல்லாஹ் அனுபவித்த மக்கள் அது உண்மையில ஒழுங்கிருக்கிறீர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் இன்னும் குரானின் மீது உள்ள தொடர்பை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அன்பானவர்களே, சுப்ஹானல்லாஹ், அப்துல் ரஹ்மான் பவுத் எல்லாவற்றையும் ஒரு பாடத்தை நாம் படிக்க வேண்டும் என்று என்ன சொன்னால், இமாமத்தை தேர்தல் அழைத்தால் தொழுகையுடைய வாஜிபுகள் ருக்குன்கள் எல்லாம் எனக்கு தெரியும், இமாமத்து செய்யக்கூடிய தர்பியத் எனக்கு தெரியும், தவறில்லாமல் ஓதக்கூடிய திலாவத் எனக்கு தெரியும், அல்ஹம்துலில்லாஹ் என்று நிற்கக்கூடிய அளவுக்கு தைரியசாலிகளாக நாம் தம்மை நாமே பயிற்சிக்குள்ள உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் அன்பானவர். இது நான் தெளிவான அடிப்படையிலே அப்துல் ரஹ்மான் பவுத் அவர்கள் நாம் பாடம் படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பானவர்கள். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அப்துல் ரஹ்மான் பவுத் அவருடைய அந்த சேவைகளை எல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு பாராட்டி இருக்கிறார் என்று சொன்னால் அன்பானவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டாய பொறுப்பில் இருக்கிறோம் அன்பானவர்கள். அது மட்டுமல்ல, இன்று நாம் இஃப்தாருக்கும் சவருக்கெல்லாம் நாம் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல சிறப்பான உணவு சாப்பிடுறோம், அப்படிதானே? சிறப்பான உணவு சாப்பிடுறோம். ஆனால் கடந்த கால உறவுகளை எல்லாம் யோசித்து பார்க்கிறோமா? நம்முடைய ஈமானிய சுவாசத்திற்கு கடந்த காலத்தில் வாழ்ந்த சில நல்லவர்கள் நமக்கு துணைகின்றிருக்கிறார்கள். இப்பொழுது அல்லாஹ்வுக்கு அவர்கள் சென்றடைந்து விட்டார்கள். மாநில அளவிலே அழைப்பாளர்களா இருந்த மிகப்பெரிய சிறந்த அழைப்பாளர்கள் எல்லாம் இன்று இந்த வருடத்திலே ஹயாத்தோடு இல்லை. அல்லாஹ் அழைத்துக் கொண்டார். உழைத்த மக்கள் உழைத்தார்கள். அவர் நினைத்து பார்க்க வேண்டும். அன்று ஒரு நாள் நஃபில் நோன்பு வச்சிருக்கிறார் அப்துல் ரஹ்மான் பவுத் அவர்கள். நஃபில் நோன்பு வச்சிட்டு இருக்கிறார். இந்த மாதிரி நேரத்துல இஃப்தாருடைய நேரத்துல அரிசியான கொஞ்சம் உணவு கொண்டு முன்னாடி வச்சாங்க. கொண்டு வந்து வச்ச உடனே அப்படியே அப்துல் ரஹ்மான் பவுத் அவர்கள் அந்த உணவை பார்த்துவிட்டு அப்படியே அழ ஆரம்பிக்கிறார். அவருக்கு அழுகை கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த நேரத்துல அவர் யோசிச்சு பார்க்கிறார். என்னவென்று சொன்னால், அவர் யோசித்து பார்த்து விட்டு, நான் முசாபை நினைத்து பார்க்கிறேன். யாரை நினைச்சு பார்க்கிறேன்? முசாபை நினைச்சு பார்க்கிறேன். முசாப் யாருங்க? முசாப் தேவை என்னங்க? தெரியல. மதீனா நகரில் இஸ்லாத்தை ஆரம்பமாக பிரச்சாரம் செய்வதிலே பல நபித்தோழர்களுக்கு தூண்டுதலாக இருந்து தாவா களத்தில் சிறப்பா பணியாற்றிய முஸாப் இப்னு உமைர் இருந்தார். அவரை நினைச்சு பார்க்கிறார். இஃப்தார் நேரத்துல நினைச்சு பார்த்து சொன்னாரு, ஒவ்வொரு கையும் அவர் என்ன விட சிறந்தவர், அவர் வேலையை முடிச்சுட்டு அல்லாட்ட போய் சேர்ந்துட்டாரு. ஹம்சாவை நான் நினைச்சு பார்க்கிறேன், அவர் என்ன விட சிறந்தவர், அவரும் அல்லாட்ட உள்ள அடைஞ்சிட்டாரு. பயமா இருக்குது, எனக்கு பயமா இருக்குது. நான் செய்த எல்லா நன்மைகளுக்குரிய நற்கூலியும் உஜ்ஜிலத்திறனா வேற வேறமா தரப்பட்டு விட்டதோ. அறுசுவையான உணவு ரசூலுல்லாஹ் வளர்க்கிறாங்க, இப்படியெல்லாம் சாப்பிட்டதில்லை. அறுசுவையான உணவு வேக வேகமாக எல்லாம் எல்லாம் நன்மை ஏற்றிட்டு அதுக்குரிய கூலி உலகத்திலே தந்துட்டானோ, பயமா இருக்குது எனக்கு என்று சொல்லி கவலைப்பட்டு இஃப்தார் செய்தார். அந்த உணவு அவரால் கிடைத்தது சாப்பிடவே முடியவில்லை என்பார்கள். அந்த உணவு அவரால் சாப்பிடவே முடியவில்லை. இந்த இரண்டு சாதியை நினைத்து பார்த்து கண்ணீர் குந்திக் கொண்டே இருக்கிறார் என்றால் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு அவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார். அந்த சிந்தனை நமக்கு இருக்கிறதா? யோசித்து பார்க்கிறோமா? கவலைப்படுகிறோமா? துக்கம் வருகிறதா என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இந்த மக்கள் அவ்வப்போது துக்கப்படுகிறது. எல்லாத்தையும் அழுதது காமிக்கும் நம்ம சொல்ல வரல. ஆனால் அந்த கவலை உணர்வு அந்த சஹாபாக்கள் மக்களுக்கு கடந்த காலத்துல உழைத்த மக்கள் கடுமையாக உழைச்சாங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த உழைப்பை நாம் கண்டிப்பாக நாமே அந்த உழைப்பை செஞ்சிருக்க முடியாது. நாமே களத்தில் நின்று பெரிய அளவுக்கு அடி வாங்கியிருக்க முடியாது. நாமே போலீஸ் ஸ்டேஷன் நின்று அந்த பிரச்சனை பேஸ் பண்ணிருக்க முடியாது. நாமே கோர்ட்ல நின்று தௌஹீத் ஆதாரங்கள் சமர்ப்பித்திருக்க முடியுமானா? முடியாது. அல்லாஹ் அந்த காலத்தில் அந்த மக்களுக்கு அல்லாஹ் அருள்புரிந்தான். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ் என்று சொல்லி இஃப்தார் நேரத்திலேயாவது அந்த மக்களுக்காக துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஈமானுக்காக வேண்டி, நம்முடைய இறைச்சத்துக்காக வேண்டி, தக்வாவுக்காக வேண்டி, வருங்கால சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல மக்களும் உழைத்துத்தான் என்று நாம் ஏசியிலேயும் குளிர்ச்சியான இடங்களிலேயும் பாதுகாப்பான இடத்திலேயும் நாம் இருந்து இபாதத் செய்கிறோம் என்றால், இந்த குர்ஆன் சுன்னாவை கொண்டு வந்து கொடுத்த அந்த மக்களை எப்படி அப்துல் ரஹ்மான் பவுத் நினைத்து பார்த்தார்கள், அவங்களோடு நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்துல் ரஹ்மான் பவுத் அவர் மரணத்திற்கு முன்னாடி தன்னுடைய சொத்துல
ஒரு குறிப்பிட்ட பகுதி எடுத்து என்ன பண்றாருன்னா, ஒரு 100 அந்த நேரத்துல வாழ்ந்த மக்கள் யாருன்னு சொன்னா 100 பதில் போராளிகள், 100 பதில் போராளியை தேர்ந்தெடுத்து இந்த பதில் போராளிகளுக்கு இந்த சொத்தை எடுத்து பங்கெடுத்து கரெக்டா கொடுத்துருங்க. காரணம் உழைத்தவர்கள் அந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டிய உயிர் எடுப்பதற்கு தயார். பயிற்சி இல்லை, ஒண்ணு இல்லை, அல்லாஹ் வேண்டி போராட சொல்ல வாங்க, நாங்க உங்களோட தோழை நிற்போம் சொல்லி பதில் போர் ஈடுபட்டவர்களுக்கு முன்பின் தாங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விரும்பியதை செய்யுங்கள் என்று சொல்லி நபிசல்லா சொன்னார்களே, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிப்பு கொடுத்த அந்த மக்களை ரசூலுடைய காலத்திற்கு பின்னால் அப்துர் ரஹ்மான் ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த சொத்துல அவங்களுக்கு ஒரு பங்கு எடுத்து பிரிச்சு கொடுத்துருங்க. அந்த 100 பதில் சஹாபாக்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்கேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த மக்கள் எல்லாம் ஞாபகப்படுத்தி தக்க வைத்துக் கொண்டார் என்று சொன்னால், இந்த ஈமானிய சிந்தனை நாம் யோசித்து பார்க்க வேண்டிய கட்டாய பொறுப்பு இருக்கிறோம் அன்பானவர்களே. அந்த சொத்துக்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக இவ்வளவு தூரம் ஒருவரால் செய்ய முடியுமா என்றால் அவரால் முடிஞ்சது அன்பானவர்களே, அவரால் முடிஞ்சது. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலகட்டத்துல உமர் ரலியல்லாஹு அப்படியே சிரியா தேசத்தை நோக்கி போகலாம் ட்ரை பண்றாங்க. ட்ரை பண்ணும்போது ஒரு இடத்துல போய் நின்றுறாங்க. செய்தி வருது, இந்த மாதிரி அங்க வில்லேஜ் போய் தரவிட்டு இருக்குது. அப்ப சில பேர் அல்லாஹ்வுடைய நாட்டம்னு ஒன்று இருந்ததுன்னா எதா இருந்தாலும் வந்து போலாம் அப்படிங்கிறாங்க. உடனே மூத்த நபி தோழர்கள் யாராவாங்க கூப்பிடுறாங்க. அவங்களும் சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் கருத்து மோதல் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் உமர் அவர்கள் என்ன சொல்றாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் கூப்பிடுங்கிறாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ன சொல்ல வரீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்க உள்ளூர்ல இருக்கும்போது லேட் நாள் வந்துட்டீங்கன்னா கிளம்பி போகாதீங்க. வெளியூர்ல இருக்கிறதாக நீங்க கேள்விப்பட்டதுன்னு சொன்னா அந்த ஊரை வந்து பயணம் செய்யாதீர்கள் அப்படின்னு சொன்னேன். மாஷா அல்லாஹ் அப்துர் ரஹ்மான் கரெக்டான தீர்ப்பை சொல்லிட்டீங்க, சரியான நேரத்தை ஹதீஸை சொல்லிட்டீங்க, இந்த ஹதீஸை செயல்படலாம் என்று உமர் ரலியல்லாஹு செயல்படக்கூடிய அளவுக்கு அந்த இக்கட்டான நேரத்துல கரெக்டான ஒரு ஹதீஸை எடுத்து சொல்லுகின்ற அளவிற்கு உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய திறமையை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் பெற்றிருக்கிறார் என்றால், நாம் ஒரு சபை சேர்ந்து இருக்கும்போது ஒரு மார்க்க தீர்ப்பு பிரச்சனை வந்தா உடனே ஹதீஸை சொல்லக்கூடிய அளவுக்கு புகாரியை போட்டு இருக்கிறேன், முஸ்லீம் இருக்கிற அந்த ஹதீஸ்ல நான் எனக்கு ஒரு அளவுக்கு தெரியும், நான் இந்த நிஸ்தாப்ல படிச்சிருக்கிறேன், இந்த சட்ட விஷயங்களை பத்தி எனக்கு ஒரு மைண்ட்ல ஒரு பிளெக்சிபிளான சில விஷயம் நான் வச்சிருக்கிறேன் சொல்லக்கூடிய அளவுக்கு மார்க்க ஞானம் எந்த நேரத்துக்கு வேண்டுமானாலும் தேவைப்படலாம் சொல்லக்கூடிய வேண்டும். அது மட்டுமல்ல, பிரச்சனை வருது. உமர் ரலியல்லாஹு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சவன என் தோழனை நான் காப்பாற்றியாவது அக்கறை பாருங்க. யாருக்கு? அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு ஒருத்தர் வர்றாரு, உமர் சொல்றாரு, உமர் மரணிச்சுட்டாருன்னு ஒரு செய்தியை பேசிட்டு இருக்கிறான். அவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உமர் மட்டும் இல்லைங்களா, நான் வேற யார்ட்டாவது பேச பண்ணிட்டு சொல்றான், அவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அபூபக்கர் புகாரில் வரக்கூடிய செய்திங்க, புகாரில் வரக்கூடிய செய்தி அதை நம்பர் என்ன தர. அப்புறம் அப்படிதான் பேசிட்டு அபூபக்கர் காலத்துல பையத்து நடந்துச்சு, அது என்னமோ ஒரு அரசியல் ஒரு குழப்பத்துலதான் நடந்துச்சு, அவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சூடாயிட்டாரு உமர் இல்லாம. இதை பத்தி இப்ப ஹஜ்ஜுடைய சீசன், இதை பத்தி நான் சாயங்காலம் கரெக்டான நேரத்துல தெளிவா பேச போறேன் நான் அப்படின்னு சொல்லி உமர் டிக்ளேர் பண்றாங்க. அப்துர் ரஹ்மான் அவுஃப் எல்லாரும் மெதுவா போய், கலீஃபா அவர்களே, எல்லாரும் வந்திருக்கிற நேரம், பாமர்கள் வந்திருப்பாங்க, எளியன் வந்திருப்பாங்க, வெளியூர் வந்திருப்பாங்க, ஞானமுள்ள வந்திருப்பாங்க, நீங்க ஒரு மெசேஜ் சொல்லுவீங்க, மக்கள் கூட்டத்தில் அது வேற எதுனாலும் புரிய பற்றியும் நீங்க இங்க பேசாதீங்க, இங்க அமைதியா விட்டுருங்க விஷயத்த. இப்ப அந்த நபர் ஒரு கேள்வி கேட்டால் விஷயத்த அமைதியா விட்டுருங்க, நீங்க மதீனாக்கு போய் விளக்கம் கொடுங்க, அங்க மார்க்க ஞானம் உள்ள மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, கரெக்டான பதிலும் கிடைக்கும், எல்லாரும் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டியோட நடந்துக்குவாங்க, புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா. அப்படியா அப்துர் ரஹ்மானே? சரி, அப்துர் ரஹ்மானுடைய கருத்தை நான் வரவேற்கிறேன். நான் இப்ப அதை பத்தி நான் விளக்கத்தை சொல்ல நான் விரும்பல, ஏன்னா முக்கியமான விஷயத்தை நான் பேச சொல்லி கலீஃபா உமர் ரலியல்லாஹு அப்துர் ரஹ்மான் இந்த அவுஃப் கருத்தை உள்வாங்குகிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு சமுதாய சீர்திருத்தவாதியா வாழ்ந்திருக்கிறார் பாருங்க அப்துர் ரஹ்மான் அவுஃப். ஒரு பிரச்சனை வந்தா அவரு ஒரு பாட்டுக்கு ஏதோ உணர்வு கருத்து மாட்டிட்டு முடிச்சுட்டு நமக்கு என்ன வந்தது, நம்ம தானே கேட்கவா போறாரு, டெம்பிள் பார்ட்டி அவர் விளங்காதவர் ஒண்ணும் இல்லையே. உமர் இல்லல்லா என்திக்கு பிலிசான் உமர், உமரை வாயில் அல்லாஹ் பேசுகிறான், அந்த மதிப்பு மரியாதை நான் கொடுத்த ஆளுநர் இல்லை,
எந்த அளவுக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் கவனத்தை செலுத்தினார்கள் யோசித்து பார்த்தேன் பண்பானவர். எந்த அளவுக்கு அந்த கவனத்தை செலுத்தார் என்பதை நான் யோசித்து பார்த்து அப்துல் ரஹ்மான் அவர்களை போன்று வாழ முடியாவிட்டால் கொஞ்சமாவது நாம் நியாயமாக வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். நம்முடைய சகோதரன் நரக நெருப்பில் விழுந்து போய் விழுகிறார் என்றால் காப்பாற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். என் சகோதரனுடைய மானம் பறிபோகிறது என்றால் அதை காப்பாற்றுவதற்கு நான் முயற்சிக்கும் காரணம் அப்துல் ரஹ்மான் ஒரு இஸ்லாமிய சகோதரன் இன்னொரு இஸ்லாமிய சகோதரனுக்கு உடலை போன்ற வேண்டும். அந்த உடல் பாதிச்சா இன்னொரு எல்லா ஊருக்கும் வேலை செய்யுது. அதனால கல்புன்யான் கட்டடத்தை போல இருங்க. இஸ்லாமிய சகோதரன் இன்னொரு இஸ்லாமிய சகோதரத்தை கட்டடத்தை போல இருக்க வேண்டும் என்ற ரிசல்லா கணித்தார்களே, அந்த வாக்குறுதியை காப்பாற்றினார்கள் அப்துல் ரஹ்மான் நான் யோசித்து பார்த்தேன். எப்படிப்பட்ட ஒரு சுத்தமான ஒரு வாழ்க்கையை அப்துல் ரஹ்மான் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகும் வாழ்ந்து காண்பித்து விட்டு சென்றிருக்கிறார் என்று சொன்னால், அன்பானவர்களே, நாம் நிச்சயமாக நாம் கவலைப்பட அல்லாஹ்விடத்திலே கவலையோடு துஆ செய்ய நாம் முயற்சிக்க வேண்டும். அன்பானவர்களே, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்காக வேண்டி துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்களை சஹாபா பெருமக்களை நாம் சுற்றிவிடக்கூடாது. ஒரு தடவை காலித் ரலியல்லாஹுவுக்கும் காலித் பிற்கால கட்டத்துல உஹது போர் கடத்தில் எதிர் டீம்ல தான் இருந்தார். காலித் தான் பிற்கால கட்டத்தில் இஸ்லாத்துக்கு வர்றாரு. இவர் அந்த ஆரம்பத்துல 8 பேர்ல ஒருத்தரா இருந்தார். யாருங்க? அப்துல் ரஹ்மான் அவர்கள். 2 பேருக்கு இடையில கொஞ்சம் ஏதோ சங்கடம் வருது. அப்ப காலித் ரலியல்லாஹு திட்டி விடுறாரு. யார? அப்துல் ரஹ்மான் அவர்கள் திட்டி விடுறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தசுப்பு அஸ்ஹாபி, தோழர்ல திட்டாதீங்க. என் தோழர்கள் இந்த அளவுக்கு ஒரு கை 2 கை மேல அளவுக்கோ அல்ல ஒரு கை அளவுக்கு செஞ்ச தர்மம் நீங்க உருது மலை அளவுக்கு செஞ்சாலும் ஈடாகாது. என் தோழர்கள் யாரும் திட்டக்கூடாதுன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலித் திட்டக்கூடாது, சஹாபாக்களை திட்டக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார் என்று சொன்னால், அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய வேல்யூ என்னங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானோம், அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் யோசித்து பார்க்கும் போதெல்லாம் நம்முடைய ஈமானிய உணர்வு மீண்டும் 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 பொறிவடைகிறது, அழகாகிறது, இன்னும் அது ரசனையாகிறது. அப்படிப்பட்ட காலத்திலே நாம் வாழவில்லையே என்ற ஏக்கம்தான் நமக்கு அதிகமாகிறது. அன்பானவர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல் ரஹ்மான் அவர்களிடத்துல பல்வேறு விதமான நசியத்துகளை கொடுத்திருக்கிறாங்க. அந்த நசியத்துகள் எல்லாம் தோல் மீது தாங்கியவர்களாக அப்துல் ரஹ்மான் அவர்கள் வாழும் காலம் எல்லாம் கடைபிடித்திருக்கிறார். அதில் எந்த விதமான குறைபாட்டையும் செய்யாமல் தக்வா உள்ள இறைச்சமுள்ள ஒரு மூமினாக அவர் வாழ்ந்திருக்கிறார்கள். இன்று நாம் இந்த சஹாபாக்கள் மூலமா எந்த பாடங்களை எல்லாம் படித்திருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டாய பொறுப்பில் இருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு மரண நேரம் உமர் ரலியல்லாஹு தொழு வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் தான் பின்னாடி சொல்கிறார். அந்த அபு லூலுவா என்று சொல்லக்கூடிய ஒரு கொடியவன் என்ன பண்றான்னா, அவன் விஷத்தை ஏற்கனவே கத்தியில விஷத்தை தடை வச்சுக்கிட்டு தான் வர்றான், தொழிலுக்கு வர்றான். அவரோட பிளான் உமர் ரலியல்லாஹு க்ளோஸ் பண்ணணுங்கிறதான். உமர் ரலியல்லாஹு ஏற்கனவே ஷஹீதுல் ரசூலுல்லாஹி சொல்லிட்டாங்க. அந்த அடிப்படையில இது நடந்தா தீரணும், அல்லாத விதியின் அடிப்படையில். அந்த நேரத்துல வேகமா உமர் ரலியல்லாஹு வயிற்று நல்ல அந்த கத்தி உள்ள இறக்கி நல்ல பதம் பார்த்துறான். தூக்கிட்டு இருக்கும்போது உமர் ரலியல்லாஹு சுதாரிக்க முடியல, கீழே விழுந்துடுறாரு. விழுந்த உடனே அப்துல் ரஹ்மான் அவர்களை அவர் கரத்தை பிடித்து தொழுகை முடிங்கன்னு சொல்லி முடிக்க வைக்க சொல்லி அந்த வழியை தாங்கிட்டு அப்படியே தொழுகை முடிகிற இடத்துக்கு கட்டுப்படுத்திட்டே இருக்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அவர்கள். அன்பானவர், அவரும் சுருக்கமான முறையில சூழ்நிலை எல்லாம் மனசை வச்சுக்கிட்டு தொழுகை நிறைவேற்றியாக வேண்டும் என்று அப்படி அந்த கை பிடித்து கொண்டு விட்ட உடனே போய் எந்த விதமான பதட்டம் அடையாம அந்த தொழுகையை பரிபூர்ணமாக அப்துல் ரஹ்மான் அவர்கள் முழுமைப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் அப்படியே அந்த வழியோடே அவங்க உமர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் பொருந்திக் கொண்ட அல்லாஹ்வுடைய திருப்திக்குட்பட்ட அந்த 6 பேர்கிட்ட அடுத்த கலீஃபாவுடைய பொறுப்பை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அந்த பொறுப்பை கொடுக்குறேன். அப்ப அந்த 6 பேரு 3 பேர் ஆகுறாங்க. அந்த 3 பேர்ல அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு வர்றாங்க, அதே மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு வர்றாங்க, அலி ரலியல்லாஹு வர்றாங்க. இந்த 3 பேர் இருக்கிறாங்க. இரவு நேரம்
தீர்மானிச்சு முடிவெடுத்தாகணும். போறாரு அந்த 6 பேர்த்துல ஒருத்தர் வீட்டுக்கு போறாரு, என்ன தூங்கிட்டு இருக்கிறீங்க, அதான் தூங்கிறாரு, வாங்க மத்த 2 பேருக்கு குடிக்கிறாங்க சொல்லி நேர அலிரலாண்ட போய் சமாதானமா பேசி நடு நிச்சயம் ஆயிடுது. நீங்க கவலைப்படாதீங்க, எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட எல்லாம் புரிய வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நேர உஸ்மான் வந்து அல்லாவுடைய வேதத்தின் அடிப்படையிலும் அல்லாவுடைய தூதரின் போதனை அடிப்படையிலும் இன்னும் கடந்த 2 கலீஃபாக்களுடைய அந்த அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையிலேயும் உஸ்மானே பேசி நைட்டெல்லாம் பேசி பஜர் அதான் கொடுக்கும் போது உஸ்மான் ரலியல்லாஹுடைய கரத்தை பிடித்து நீங்கள் தான் அடுத்த கலீஃபாவாய் இருக்க போகிறீர்கள் என்று சொல்லி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் அங்க உமர் ரலியல்லாஹு அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்பாகவே எல்லா வேலையும் முடிக்கிறாருன்னா அந்த ஈர நெஞ்சு எப்படி இருக்கு அன்பானவர்களே. ஒரு கலீஃபா அப்படியே துணிச்சிட்டு இருக்கிறாரு, அந்த துக்கத்தை தீர்க்கிற வேலையை பார்த்து அது 8 பேர்ல இருக்கிறவரு எப்படி இருக்கும் அந்த ஈமானிய வலி வேதனை. ஆனாலும் கலீஃபா என்ற பொறுப்பை கொடுத்துட்டாரு, அந்த பொறுப்பை நிறைவேற்றார். அடுத்த கலீஃபா யார் என்பதை உறுதி செய்தாக வேண்டும் என்ற அந்த பொறுப்பை அற்புதமான முறையில அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் நிறைவேற்றினார் என்றால், அந்த ஆலோசித்து ஒரு தலைவர் எனக்கு வழிகாட்டினால் அந்த வழிகாட்டு குர்ஆன் சொன்ன அடிப்படை இருந்தால் கண்டிப்பாக நான் செயல்முறைப்படுத்துவேன் என்பதை மும்மணிப்போடு செயல்பட்டார். காரணம் இதெல்லாம் நானும் அபூபக்கரும் உமரும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி கேட்டு ரசித்த மனமாச்சே எப்படி என்று சொல்லி உமர் தான் சொல்லிட்டாங்க, அந்த வேலை நான் முடிச்சே தீர்வேன் என்று அந்த வேலை அற்புதமான முறையில முடித்தார். எல்லாம் புகாரில வரக்கூடிய செய்தமானவன் 3வது வாலிமலை 4வது வாலிமையும் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா இந்த வரலாறு எல்லாம் இருக்கிறது. எந்த அளவுக்கு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவருடைய ரோல் இருக்கிறது என்பதை உள்ளத்தில் நாம் ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பானவர்கள். சாதாரணமாக நாம் போய்விட முடியாது. ஒரு கலீஃபா புத்துயிரமாக இறக்கும் போது அந்த நேரத்தை அவர் பேசுற எளிமையாக மெசேஜ் சொல்லிதான் கடைசியாக அவருடைய உயிர் உடம்பை விட்டு தெரிகிறது என்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு அந்த அர்ப்பணிப்பை புரிந்து கொண்டு அடுத்த கலீஃபா விஷயத்துல சர்ச்சை வராம நீட்ட வேலையை முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹுவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போகுது. உஸ்மான் ரலியல்லாஹுவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம காய்ச்சல் ரொம்ப வீரியமாயிருது. அப்போ அவர் தன்னுடைய சகோதரனை அழைத்து இம்ரான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அழைத்து போய் நீங்க அப்துர் ரஹ்மான் போய் சொல்லுங்க, அடுத்த கலீஃபா அவர் தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தாரு. அவர் நேரம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் வந்து நீங்க தான் அடுத்த கலீஃபாவா இருக்குன்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க. அப்படின்னா அல்லாஹ்ட்ட கையேந்துறார், யா அல்லாஹ் அவருக்கு முன்னால் என்னை நீ அழைத்துக் கொள் யா அல்லாஹ் துஆ செய்றார். என்ன செய்யறாரு? உஸ்மான் ரலியல்லாஹுவுக்கு முன்பாகவே என்னை அழைத்துக் கொள்ள துஆ செய்றாரு. 6 மாசத்துக்கு முன்னாடி அல்லாஹ் அவனை அழைத்தார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவருடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு ஒரு தீமையான வாழ்க்கை. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, நம்ம தாய்மார்கள் யாருங்க? ஒட்டுமொத்தமான உலக மூமின்களுக்கும் தாய்மார்கள் யாருங்க? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள். அந்த மனைவிமார்களுக்காக வேண்டி ஒரு இடத்தை விற்று அந்த பொருளாதாரத்தை கொண்டு வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கொடுத்து கொண்டு கொடுங்க. யார் கொடுத்து விட்டாங்க? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு கொடுத்து விட்டாங்க. நம்ம தாய் அதை வாங்கிட்டு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எனக்கு பின்னால் பொறுமையாளர்களை தவிர வேறு யாரும் இறக்கம் காட்டக்கூடிய சிந்தனை இருக்க மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சல்சபீலுல் ஜன்னah சொர்க்கத்துடைய சல்சபீல் நீர்ச்சுனையிலிருந்து இப்னு அவுஃப்க்கு அந்த நீரை எல்லாம் புகட்டுவானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கேன் சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க. அன்னைக்கு அவங்க வறுமை இல்லாத அளவுக்கு அவங்களை காப்பாற்றிட்டே இருந்தார் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். தாய்மார்கள், நம்முடைய தாய்மார்களை ரசூலுல்லாஹி மறந்துட்டுனா அப்துர் ரஹ்மானே நீதாண்டா இந்த பொறுப்பெல்லாம் செய்யணும், இல்ல சொல்லாமலே நான் செய்வேன், ஏன் பொறுப்பு அது. அந்த தாய்மார்களுக்கு வேண்டியதை கரெக்டா கொடுத்து அனுப்பிட்டே இருந்தாரு. அந்த அளவுக்கு ஒரு வியாபாரத்துல நஷ்டமில்லாத ஒரு வியாபாரியா வாழ்ந்தாருங்க. அதுல ஓய்க்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு வியாபாரி, இஸ்லாமிய வியாபாரி என்ன தோக்காம வாழ முடிஞ்ச இருக்கு. அது நீதி அல்லாஹ்வுடைய நாட்டத்துல தோக்கவே அது வேற. ஆனா கொடுத்துட்டே இருக்கிற அல்ல திருப்பி கொடுக்குற அளவுக்கு அவர் கொடுத்துட்டே இருக்கிறாருன்னா சுப்ஹானல்லாஹ் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்காக வாழ்ந்திருப்பார் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். அது மட்டுமல்ல அன்பானவர்களே,
ஹரம் ஷரீஃபை சுற்றி நம்ம வரும்போது தவாப் பண்ணும்போது நம்ம என்ன செய்வோம்னா குடும்பத்துக்காக கேட்போம், மனைவிக்காக கேட்போம், மனைவி மக்களுக்காக கேட்போம், மகனுக்கு வேலை வாய்ப்பை கேட்போம், என்னமோ கேட்போம், பண்ணுவோம். ஆனா ஒரு மனிதர் கவனிச்சுட்டே வர்றாரு, நெட்டையான ஒரு மனிதர் சொல்லிட்டு வர்றாரு. என்ன சொல்லிட்டு வர்றாருன்னா, யா அல்லாஹ் என்னை கருமித்தனத்தை விட்டும் காப்பாற்று யா அல்லாஹ். தவாப் சொல்லுங்க, கருமித்தனத்தை கஞ்சத்தனத்தை விட்டு என்ன காப்பாற்றுங்க, பாதுகாத்துங்க, இது சொல்லிட்டே வர்றாராம். வாழ்நாளெல்லாம் எனக்கு எவ்வளவு இருந்தாலும் நான் கொடுத்துட்டே தான் இருக்கணும். ஏன் கொடுக்கணுங்கிற கேள்வியே வரக்கூடாது, நான் கொடுத்துட்டே இருக்கணும். அந்த சிந்தனை என் மனசுல வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அப்துல் ரஹ்மான் இந்த அவர்கள் அல்லாவுடைய மார்க்கத்திற்காக அவருடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு செய்தது என்பதை நாம் எல்லாம் யோசித்து பார்க்கும்போது சுபஹானல்லாஹ் பூரித்து போக வேண்டும் என்பார்கள். நாம் எல்லாம் அவங்களை போன்று வாழ முடியாவிட்டாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாக வாழ்வதற்கு தயாராக வேண்டும் என்பார்கள். சில புத்தகங்களுக்கு அப்துல் ரஹ்மான் இந்த அவர்களுக்கும் பாடத்தை நாம் கற்றுக்கொண்டோமா இல்லைங்களா? நீங்க சொல்ல இன்ஷா அல்லாஹ் இவ்வளவு உற்சாகமா இருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ் அப்துல் ரஹ்மான் இந்த அவர்கள் நம்ம இவ்வளவு பாடங்களை படிச்சிருக்கிறோம். அந்த வாக்குறுதியை காப்பாற்றுவது அல்லாஹ்வுக்காக கொடுத்தா குறையாது. குடும்ப வாழ்க்கையில மனைவி மக்கள் விஷயத்தில் நியாயமான நேர்மையான வாழ்க்கை வாழ்வது, தக்வாவோடு இறைச்சத்தை பெருப்பதற்குரிய அமல்களில் ஈடுபடுவது, இமாமத்தை செய்ய வேண்டும் என்றால் மக்களுக்கு எனக்கு வராதுங்க, கொஞ்சம் எழுத்து பிறகு வருங்க, கொஞ்சம் சூறாவெல்லாம் இல்லைங்க. அல்ஹம்துலில்லாஹ் கிதாபுல்லா விஷயத்துல நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ் என்ற அளவிற்கு அப்துல் ரஹ்மான் சின்ன பையன்ட்ட போய் பாடம் படிச்சு திலாவத்துல் குர்ஆனை டெவலப் பண்ணிட்டே வந்திருக்காருன்னா அவருடைய 75வது வயதிலே, அந்த 75வது வயதிலே அப்படியே சக்கராத்துடைய நிலையில ரொம்ப கடுமையான ஒரு சூழலை வருகிறது. கடுமையான சூழல். நேரத்தை ஏன் நீங்க இவ்வளவு கடுமையான சூழ்நிலை அழுகிறீங்க, ஏன் இவ்வளவு அழுகிறீங்க அப்படின்னு கேட்டவொன்னே, நான் வேற எதுக்கு அழுகிறேன், இப்போ நான் முஸ்தாபை நினைச்சு பாக்குறேங்கிற. இப்போ நான் முஸ்தாபை நினைச்சு பாக்குறேன். காரணம், அந்த மதீனா நகர்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி வேறுன்றதற்கு முஸ்தாப் ரலியல்லாஹு ஒரு தோட்டத்துல போய் உட்கார்றாரு. இங்க போய் உட்காராருங்க, ஒரு தோட்டத்துல போய் உட்கார. தோட்டம் யாருக்கு தெரியும்? சாதி மாதிரி தெரியாது. அசாத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு வர்றாரு. அப்போ வர்றாரு, ஏன்னா வெளியூர்ல வந்து எங்க ஊர்ல வந்துட்டு கடவுளாக்கு சரியில்லை, அதெல்லாம் கடவுள் பேசிட்டு இருக்கிறீங்க நான் கேள்விப்பட்டேன். முஸ்லீம் வேணும், ஆனா நான் கிளம்பவே இல்லையா அப்படின்னு முஸ்தாபை மிரட்டுறாங்க. முஸ்தாபை மிரட்டா முஸ்தாபர் இல்லாம அவர் கையில் கொண்டு வீட்டு மண்ணில புத்துற கொஞ்சம் உட்காருங்க, நான் என்ன சொல்றேன் கேளுங்க, பிடிச்சிருந்தா கேளுங்க, என்ன விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு முஸ்தாபர் இல்லாம அழகான பிரச்சாரத்தை மேற்கொண்டு அசாத் இப்னு ஸுராராவை இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் சாதனமாக அவருக்கு போவது இவர் சொந்தக்காரன்னு நான் பாக்குறேன். ஒரு உறவுமுறை இவர் முஸ்தாப் இப்னு உமர் இருந்தாலும் சொந்தக்காரன்னு சொல்லி பாக்குறேன். ரொம்ப உறம்பிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க சொல்லி சாதன மாதிரி அரிச்சு அடிங்கன்னு சொல்றோமே, அவருடைய மார்க்க பிரவேசத்திற்கு மெயின் காரணம் இந்த முஸ்தாப் இப்னு உமர் இல்ல. ஒரு தாய் நீ இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா உனக்கு எந்த சொத்துலையும் பங்கு கிடையாதுன்னு சொன்னாங்க. நான் அல்லாஹ்வுக்கான தூக்கி போட்டு வந்தேன் சொல்லி முஸ்தாப் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒற்றை சொல்லுக்காக கட்டுப்பட்டு மக்கள் அந்த மதீனாவை நோக்கி விஜயத்துடன் மேற்கொண்டு வந்து அங்க உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய வல்லமைகளை சொல்லி அந்த மக்களை மார்க்கத்திற்கு கொண்டு வந்தாரு. அந்த ஒரு விதை, அந்த ஆலமரத்தை போன்ற சூழ்நிலை ராஜ்யம் நடத்திய அந்த ராஜ்யத்திற்கு ஆரம்பமாக விடைபட்டவர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள். எந்தவித மறந்துவிடக்கூடாது. இந்த மதீனா நகருக்குள்ளதான் ஈமான் போய் தஞ்சமடையும். தஜ்ஜால் உள்ளே பிரவேசிக்க மாட்டான், எந்த விதமான தொற்று நோய் உள்ள வராது. எப்படி ஒரு பாம்பு தொற்றுக்குள் போய் உள்ளே போய் நுழைகிறது, ஈமான் கடைசியாக மதீனா நகருக்குள் வந்து நுழையும் என்ற ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே, அந்த பகுதியிலே முஸ்அப் இப்னு உமைர் அவர்கள் தாவா செய்து அம்மக்களை எல்லாம் உருவாக்கினார் என்றால் எவ்வளவு பெரிய உழைப்பு அன்பானவர்கள். அந்த உழைப்பை அந்த கடைசி நேரத்துல கூட இவரால் மறக்கவே முடியல. ஒவ்வொரு கயிறும் அவர் என்னோட சிறந்தவர், அவர் என்னோட சிறந்தவர் நீங்க நினைச்சு பார்த்தே வாழ்ந்தார் என்று சொன்னால் அந்த முஸ்அப் ரலியல்லாஹு அவர்களையும் நாம் மறந்துவிடக்கூடாது, அப்துல் ரஹ்மான் அவர்களையும் நாம் மறந்துவிடக்கூடாது என்பார்கள். எனவே ஒரு செல்வம் நமக்கு வந்தது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதையிலே அது எந்த அளவிற்கு அழகான முறையிலே அதை நாம் செலவிட வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையிலே எந்த அளவிற்கு அதை நாம் பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்பதிலே அக்கறை காட்ட வேண்டும் என்பானவர்களே.
அன்று அவங்க மரணத்திற்கு முன்பாக 1000 ஒட்டகங்கள் இருந்தது, 3000 ஆடுகள் இருந்தது, இன்னும் 3000 குதிரைகள் ஜிஹாத் செய்வதற்காக வீரியமா செல்லக்கூடிய போர் குதிரைகள் இருந்தன. இவற்றையெல்லாம் விட்டுத்தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் எழுதினார்கள், மரணம் அடைகிறார்கள். அன்பானவர்களே, கடைசியா ஒரே ஒரு செய்தி, பணம் காசு இருக்கும்போது நமக்கு ஒரு திட்டம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் அந்த வரலாற்றை சொல்லி காண்பிக்கிறாங்க. அன்சாரி தோழர்களை எல்லாம் தன்னுடைய முதுகிலே சுமந்து கொண்டு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் எல்லாரும் வாழ்ந்தார்கள். அப்படின்னா எப்படிங்க? அன்சாரி கூட்டம் மொத்தத்தை எடுத்து 3ல் ஒரு பகுதி, செகண்ட் 3ல் ஒரு பகுதி, 3ஆவது பார்ட் 3ல் ஒரு பகுதி. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு இவர் என்ன வேலை செஞ்சுட்டே இருந்தாருன்னா, கடன் அவங்க யாருக்கெல்லாம் அந்த கடன் தேவை இருக்குதோ அவங்களுக்கு பொருளாதாரத்தை எடுத்து கடன் வச்சு கடனா கொடுக்குறேன் கொடுத்துட்டே இருந்தாங்க. அடுத்த 3ல் ஒரு பகுதி கூட்டத்துக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு கடன் கட்ட முடியலையா, அவமானப்பட்டீங்களா, பிரச்சனை சந்திக்கிறீங்களா, கஷ்டப்பட்டீங்களா, இப்ப கடன் கட்டிங்க, நீ இப்ப கடனை கட்டிக்க, இந்த கடன் கட்டிக்க, இது அந்த ஒரு வேலையாவே செஞ்சுட்டு இருக்கிறார். 3வது ஒரு பகுதி இருக்கக்கூடிய மக்கள், அந்த உறவுகள் எல்லாம் அவங்க நலிவடைந்து பலவீனமா இருக்காங்க, அவங்களெல்லாம் போய் சந்திச்சு ஆறுதல் சொல்லி, ஏன்னா சில பேர் ரகம் உறவை தேடுவது என்பது அரசியல் உறவு பிடித்து தொழில் கொண்டிருக்கிறது. யார் அல்லாஹ்வோடு தொடர்பு வச்சுக்கிறாங்களோ அந்த உறவு சேர்ந்திருக்கு, யார் அல்லாஹ்வோடு தொடர்பு வேண்டாம்ங்கிறத உறவை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. அந்த அடிப்படையில அந்த உறவு பந்தங்கள் எல்லாம் போய் பார்த்து அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி அந்த பக்குவமான முறையில பாதுகாத்து அரவணைக்கக்கூடிய அந்த வேலை செஞ்சிருக்கிறாருன்னு சொன்னா, மார்க்கத்தோடைய எப்படியெல்லாம் மார்க்கத்தை அளவா கொண்டு போக முடியுங்கிறத ஒரு திட்டம் போட்டு வாழ்ந்தார் என்று சொன்னால் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் வாழ்க்கை நிலையை நாம் கண்டிப்பாக மறக்கவே முடியாத. அன்பானவர்களுடைய வரலாற்றிலே அல் இசாபா இன்னும் பல்வேறு கிதாபிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகளைத்தான் உங்களுக்கு நாம் தொகுத்து சொல்லியிருக்கிறோம், மறந்து விடக்கூடாது. அன்பானவர்களே, ஏதோ வரலாறை நாம் ஒப்பிட்டு செல்வதற்காக வரவில்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்கள் மன்றத்திலே அந்த சஹாபா பெண்மக்கள் உயிர் கொடுத்து காப்பாற்றி கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த உழைப்பை நாம் மதிக்க வேண்டும். அந்த உழைப்பை மதிப்பதற்குத்தான் அந்த வரலாற்றிலிருந்து இந்த செய்திகள் எல்லாம் நாம் சொல்கிறோமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அவர்கள் ஈமானுடைய அடையாளமாக வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த ஈமானிய அடையாளத்தை நாம் பாதுகாக்க வேண்டும், பேணி காக்க வேண்டும், அதை அரவணைக்க வேண்டும். இது போன்ற நபித்தவர்களை பற்றி வரலாறுகளை பேசும் போதெல்லாம் நாம் அடிக்கடி அதையெல்லாம் அன்பும் என்று அவர்களுக்காக நாம் துஆ கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமை நாள் யா அல்லாஹ், இந்த மஹ்ஷர் மைதானத்தை நாங்கள் எல்லாரும் சொர்க்கத்துக்குரிய மக்களாக நாங்கள் முன்னால் பாராட்டப்பட்டு அந்த அந்த சொர்க்கத்துக்குள்ள போனோம்னா, எங்கே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், எங்க ஜுபைர் ரலியல்லாஹு, எங்க இவர் எங்கே என்று சொல்லி ஊர் நபித்து அபூபக்கர் எல்லாம் இங்கே, உஸ்மான் எல்லாம் இங்கே, அலி ரலியல்லாஹு இங்கே என்று சொல்லி அவங்க எல்லாம் போய் கலந்து உறவாடி பேசக்கூடிய, கலாம் சொல்லக்கூடிய, மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கெல்லாம் வழங்க வேண்டும். அன்பானவர்களே, எனவே அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல யார் யார் அல்லாஹ்வுக்கு தூதருக்கு கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் நாளை மறுமை நாளிலே நபிமார்களோடு, சுஹதாக்களோடு, சாலிஹீன்களோடு இருப்பார்கள். இதுதான் அழகான நட்புறவு என்று சொல்லி காண்பிக்கிறானே, அந்த அழகான நட்புறவுக்கு சொந்தக்காரர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் அல்லாஹ் வழங்க வேண்டும். அன்பானவர்களே, கண்ணியமிக்கவர்களே, அதன் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் சொல்வதற்காக வந்திருக்கிறோம். வந்திருக்கக்கூடிய தாய்களாக உங்களுக்கும் உங்கள் அதிகமாக உங்களுடைய துஆக்களை இணைத்துக் கொள்ளுங்கள். எங்கள் குடும்பங்களை போல உங்களை நாங்கள் நேசிக்கிறோம், பாசம் காட்டுகிறோம், மார்க்கத்தை சொல்வதற்காக வருகின்றோம். எதை உங்களுக்கு நாம் சொல்கிறோமோ அதை நாங்களும் ஃபாலோ பண்ணணும். எங்களுடைய தத்துவம் உயர வேண்டும், நோய் நொடி இல்லாமல், வழி இல்லாத, வேதனை இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் தோசை இல்லை. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அல்லாஹ் உங்கள் எல்லோருக்கும் நற்கிருபை செய்வானாக. மேலும் மேலும் இந்த இல்மு சபையை நீங்கள் அலங்கரிப்பதற்காக அல்லாஹ் உங்களுக்கு மென்மேலும் நற்கிருபை செய்வானாக. ரமலானுடைய காலங்களை எந்த அளவுக்கு நாம் பேணி பாதுகாத்தோம், இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கின்றன, அவற்றை பேணி பாதுகாத்து நல்லவர்கள் வீணாகாமல் நாளை மறுமை நாளில் யா அல்லாஹ் மொத்தமாக சேர்த்து இந்த நன்மைகளை எங்களுக்கு கொடு யா அல்லாஹ், எங்களுடைய குறைகளை எல்லாம் மன்னித்து அவர்களை இந்த சொர்க்க பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்வும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஊது பிக மினன் நார். அல்லாஹும்ம ஆத்தினா தக்வா வ ஸக்கியா வ அன்த கைரு மன் ஸக்கா அன்த வலிய்யுஹா வ மௌலாஹா. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.